Unit 8க்கான question discussion video. So first question வந்து பாத்தீங்கன்னா around the major product with 2-bromobutane is treated with ethanoic KOH. இது வந்து நம்ம Sets of rule apply பண்ண போறோம். வேற ஒண்ணுல simple தான். 2-bromobutane அப்படின்னும்போது 2-bromobutaneக்கான structure எழுதிக்க வேண்டியதான். So 2-bromobutane structure. Just a minute. 2-bromobutaneக்கான structure. So 2-bromobutane அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல bromine இருக்க போகுது. So CH3 CH Br CH2 CH3 இதுதான் 2-bromobutane. எத்தனாலிக் KOH ஆல்கஹாலிக் KOH போடும்போது எலிமினேஷன் நடக்கும். எலிமினேஷன் அப்படின்னா இங்கேருந்து Br போகும், ஒரு ஹைட்ரஜன் இங்கேருந்து போகலாம், இங்கேருந்து போகலாம். ஸோ we can get two products, that is CH3 CH double bond CH single bond CH3. இது ஒரு ப்ராடக்ட், இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இன்னொரு ப்ராடக்ட்ல இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். CH2 double bond CH single bond CH2 CH3. ஸோ இதில் எது மேஜர் ப்ராடக்ட்னா அக்கார்டிங் டு Sets of rule இதுதான் வந்து மேஜர் ப்ராடக்ட், இது வந்து மைனர் ப்ராடக்ட். மோஸ்ட் சப்ஸ்டிடியூட்டட் ஆல்கின் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் மினிமம் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இருந்தாலோ இல்லை மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆல்கைல் குரூப் இருந்தாலோ that is what the major product as per Sets of rule. So in case of this one, இது major product, இதுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2-butene அப்படின்னு சொல்லுவோம். So 2-butene, this is the answer. Next, an electrophilic reagent must have. So electrophilic reagentனா என்ன இருக்கணும்னா, electrophilic reagentனா எலக்ட்ரான் வந்து கம்மியாக இருக்கும், எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கும். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் அப்படின்னா இது வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும், இல்லை ஆக்டெட் ரூல் பிரகாரம் 6 எலக்ட்ரான்ஸு 4 எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். எலக்ட்ரான்ஸ் நீடில் இருக்கும். ஸோ எலக்ட்ரான் 1 நீடு அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், இல்லை BF3 அந்த மாதிரிலாம் எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்கலாம். ஸோ எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா என்ன மீனிங்னா இட் ஹாஸ் வேக்கண்ட் ஆர்பிட்டால், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரான் இருந்தது வெளியே போயிருக்கும், அந்த இடத்துல வந்து பாசிட்டிவ் வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும். எலக்ட்ரான் இல்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி மாலிகுல்ஸில் we have a vacant orbital. ஸோ வேக்கண்ட் ஆர்பிட்டால் தான் கான்செப்ட் இந்த ஆப்ஷனில். Which of the following compound react with ammoniacal cuprous chloride to give a precipitate? ஸோ அமோனியாக்கள் குப்ரஸ் குளோரைடாக இருந்தாலும் சரி, தட் இஸ் குப்ரஸ் குளோரைடு இந்த சென்ஸ் Cu2Cl2ஆக இருந்தாலும் சரி, இல்லை அமோனியாக்கள் சில்வர் நைட்ரேட்டாக இருந்தாலும் சரி, அது கூட எது ரியாக்ட் பண்ணுன்னா ஆல்கைன் ரியாக்ட் பண்ணும். ஆல்கைனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா CH இருக்கணும், எனி ஒரு Hஆவது இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல்கைன் வந்து ரியாக்ட் பண்ணும். ஏன்னா இந்த ஆல்கைனில் இருக்கிற H வந்து H+ஆக ஈஸியாக கொடுத்துரும். ஸோ காப்பர் ப்ளஸ் இங்கே வந்து உட்காரும், இல்லை சில்வரோ ட்ரீட் பண்ணிங்கன்னா சில்வர் ப்ளஸ் இங்கே வந்து உட்காரும். So we can get CH triple bond C minus Cu plus. இதுவே சில்வர் யூஸ் பண்ணிங்கன்னா CH triple bond C minus Ag plus. ஸோ இதெல்லாம் தான் precipitate. குப்ரஸ் குளோரைட் போடும்போது ரெட் கலர் precipitate வரும், சில்வர் நைட்ரேட் போடும்போது நமக்கு சில்வர் கலர் precipitate, ஒயிட் precipitate நம்ம சொல்லுவோம். ஸோ சில்வர் ஒயிட் precipitate நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹைட்ரஜன் இருக்கிற காம்பவுண்ட் தான் நமக்கு ஆல்கைன் தான் இந்த ரியாக்ஷனை பண்ணும். அப்படின்னா இது இல்லைனா இது. ஸோ 1-butane எழுதி பார்த்தீங்கன்னா 1-butaneக்கு வந்து CH3 CH2 C triple bond CH, இது 1-butane. இந்த பக்கம் ஹைட்ரஜனுக்கு ஸோ ரியாக்ஷன் பண்ணும். 2-butane எழுதி பாருங்கள், CH3 C triple bond C CH3. ஸோ ட்ரிபிள் பாண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பனோட ஹைட்ரஜனே நமக்கு இந்த மாதிரி இல்லை அப்படின்னா இது ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுது. ஆப்ஷன் சி. Question number 3, the addition of HOCl to but1ene produces. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போக்ளோரஸ் ஆசிட், ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் 2 ஸ்டெப்லாம் நடக்கும். நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோன்னா Cl + HO மைனஸாக தான் இது செக்ரிகேட் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஸோ 1-butene அப்படின்னா CH3 CH2 CH double bond CH2 மார்கோனிக் ஆஃப் அடிஷன் நடக்கும். HOCl அப்படின்றது இது ப்ளஸ் இது மைனஸ்னு எடுத்திங்கன்னா Cl ப்ளஸ் மார்கோனிக் ஆஃப் அடிஷன் பிரகாரம் நெகட்டிவ் பார்ட் வந்து இங்கே ஆட் ஆகும், பாசிட்டிவ் பார்ட் இங்கே ஆட் ஆகும். ஸோ அப்படின்னா நெகட்டிவ் பார்ட் அங்கே ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. CH3 CH2 CHOH CH2 Cl. ஓகேங்களா? அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன்
2ல ஹைட்ராக்சி இருக்கு, 1ல குளோரோ இருக்கு, பியூட்டேன். இது ஒன் ஆஃப் தி ஆல்கேன் நேம்ல கொடுத்துருக்காங்க ட்விஸ்ட் பண்ணுன்றதுக்காக. இதை வந்து 1 குளோரோ பியூட்டேன் 2 ஆல் அப்படின்னு கொடுத்தாலும் அதுதான் ஆப்ஷன். ஸோ 2 ஹைட்ராக்சி 1 குளோரோ பியூட்டேன் கொடுத்துருக்கு. ஸோ திஸ் இஸ் தி option we have to choose in this 4 option. Alkene reacts with oxygen in presence of silver catalyst. So silver presence la alkene react pancha. Alkene na C++C irukku podu. Idu ella alkene இந்த reaction பண்ணும். React with oxygen in the presence of silver. So silver oxide எடுத்தா ஒரு ஆக்சிஜன் வந்து இங்க ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது நமக்கு சிங்கிள் பாண்டா கன்வெர்ட் ஆகும். ஒரு பாண்ட் மட்டும் பிரேக் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டை ஃபார்ம் பண்ணும். இதுக்கு பேர் வந்து ஈபாக்சைடு. அடிஷன் ரியாக்ஷன் தான். ஸோ ஈபாக்சைடு தான் இங்கே ஆன்சர். ஸோ இதை ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது வி கேன் கெட் டையால் அப்படின்னு வந்து கிடைக்கும். பட் ஹைட்ராலிசிஸ் பற்றி மென்ஷன் பண்ணல. சில்வர் கேட்டலிஸ்ட்டில் ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ ஈபாக்சைடு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கேன் ஈஸிலி அண்டர்கோ டீஹைட்ரேஷன். ஸோ டீஹைட்ரேஷனில் எது ஈஸியாக இன்வால்வ் ஆகுனா டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்றது நம்ம E1 எலிமினேஷனை மேக்ஸிமம் ஃபேவர் பண்ணும். ஸோ E1 எலிமினேஷன் அப்படின்னும் போது நமக்கு கார்போகேட்டையான் இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த கார்போகேட்டையான் இன்டர்மீடியட்டாக ஃபார்ம் ஆகுறதுனால இதில் எது நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையானை ஃபார்ம் பண்ணுமோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகும். இதில் டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையான் தான் மோர் ஸ்டேபிள். ஸோ டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால்லேருந்து வி கேன் கெட் டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டையான் அப்படின்னு ஸ்டெப் 1ல் வரும். ஸோ அதனால் இதுதான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள், ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஈஸியாக வந்து ஃபர்தராக டீஹைட்ரேட் ஆகி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு OH மைனஸ் வெளியே போகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து H+ வெளியே போகும். ஸோ ஃபைனலாக வந்து ஐசோபியூட்டிலின் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் டி இஸ் தி ரைட் ஆன்சர் இன் திஸ் கேஸ். கொஷின் நம்பர் 7. Benzyl chloride is treated with alcoholic KCN, it undergoes. ஸோ பென்சைல் குளோரைட்னா வந்து பார்த்துக்கோங்க, பென்சைன் ரிங் இருக்கும். இதில் வந்து நமக்கு CH2Cl அப்படின்னு இருக்கும். இதை வந்து பொட்டாசியம் சயனைடோட இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலிக் KCNல போடுறாங்க. அப்படி போடும்போது K+CN- இல்லையா, இந்த CN- வந்து இந்த Cl- ரீப்ளேஸ் பண்ணும். வேறு ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் ரியாக்ஷன் தான். எலிமினேஷன் அவ்வளோ சீக்கிரம் இங்கே நடக்காது. CH2Cn அப்படின்னு வரும். ஸோ என்ன நடக்குது, பென்சின் ரிங்குக்கு அவுட் சைடில் பென்சின் ரிங்கில் எதுவும் நடக்கும், பென்சின் ரிங் அவுட் சைடில் சப்ஸ்டிடியூஷன் நடக்குது. ஸோ சப்ஸ்டிடியூஷன் இன் தி அவுட் சைட் ஆஃப் பென்சின் ரிங். Which of the following compound gives formic acid when it is hydrolyzed with boiling aqueous alkali? ஸோ இதில் வந்து ஹைட்ராலிசிஸ் ஆகும்போது நமக்கு எது வந்து ஃபார்மிக் ஆசிடை கொடுக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை சப்போஸ் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு பதிலாக OH வந்து உட்காரும், மெத்தனால். இதை ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், இதுக்கு பதிலாக 2 OH வந்து உட்காரும். ஸோ CH2OH twiceன்னு வரும். ஒரே கார்பனில் 2 OH இருந்தால் H2 வெளியே போயிடும். நமக்கு வந்து ஃபைனலாக வந்து H2 வெளியே போச்சுன்னா CH2O தான் கிடைக்கும். தட் இஸ் ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும் இன் திஸ் கேஸ். அப்படின்னா இன்னொரு OH இருந்ததுன்னா 2 Cl2 இருந்தால் ஃபார்மால்டிஹைட் கிடைக்கும். இன்னொரு Cl இருந்தது அப்படின்னா இன்னொரு OH வந்து உட்காரும். இது கூட அடிஷ்னலாக COOH HCOOH வரும். ஸோ இதில் வந்து பார்த்துங்க OH வந்து உட்காரும், எத்தனால் கிடைக்கும். இதில் பாருங்க CHOH thriceன்னு வரும் இல்லையா, இதில் 2 OHல இருக்கிறது H2O வெளியே போச்சுன்னா என்ன வரும்னா CH2O, ஒரு OH அப்படியே இருக்கும். ஸோ இந்த CH2Oன்றது நத்திங் பட் CH2OOHன்றது இந்த மாதிரி நம்ம எழுதலாம் இல்லையா. HCOOH தான் நம்ம வந்து CH2OOHன்னு எழுதலாம். ஸோ ஃபார்மிக் ஆசிடை இந்த காம்பவுண்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது, மாலிகுலர் ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது we can get formic acid. So 2-butane reacts with hydrogen in the presence of Linless catalyst. So Linless catalyst அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒர்க் என்னன்னா லிமிட்டடாக ஹைட்ரஜனேஷன் பண்ணும். ஸோ லின்லெஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்றது காமனாக என்னென்ன ஆட் ஆகிருக்கும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும், கூட பேரியம் பலேடியம் ஹைட்ரஜனை ஆட் பண்ண போகிறாங்க, கூட வந்து பலேடியம் யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளி ஹைட்ரஜன் ப்ளஸ் பலேடியம் நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா பியூட்டைன்றது ட்ரிபிள் பாண்டை டபுள் பாண்டாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு டபுள் பாண்டை சிங்கிள் பாண்டாகவும் கன்வெர்ட் பண்ணி விட்டுரும். எப்போ சிம்பிளி ஹைட்ரஜன் ப்ளஸ் பலேடியம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் பலேடியம் லின்லெஸ் கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லின்லெஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்றது பலேடியம் கூட சம் சால்ட்
லைக் கால்சியம் கார்பனேட்டில் பலேடியம் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை பேரியம் சல்ஃபேட்டில் பலேடியம் வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. கூட வந்து அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இது லெட் ரிலேட்டட் சால்ட், லெட் 2+ ரிலேட்டடாக ஒரு சால்ட்டு ப்ளஸ் குயினோலின் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டு. ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணது தான். லெட் அசிட்டேட் இருக்கலாம், லெட் குளோரைடு இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ இது எல்லாம் ஆட் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா லின்லெஸ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா பலேடியத்தோட பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும். அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னா, லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனை தான் இது சப்ளை பண்ணும். ஸோ பியூட்டைனை வந்து பியூட்டீனா மட்டும்தான் ரெடியூஸ் பண்ணும். ஒரே ஒரு ஹைட்ரஜன் மாலிகுலை மட்டும் ஆட் பண்ணும். 2 பியூட்டினா எப்படி வரும் பாருங்க, CH3 CH ட்ரிபிள் பாண்ட், சாரி CH வராது. இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணால் என்ன வரும் நமக்கு, CH3 CH டபுள் பாண்ட் CH3. வெறும் பலேடியம் ஹைட்ரஜன் போட்டிங்கன்னா இது ஃபர்தராக டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டாக உடஞ்சிடும், பியூட்டைன் வந்துடும். பட் லின்லெஸ் கேட்டலிஸ்ட் இந்த ஸ்டெப் 1ஓட இந்த ரியாக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதனுடைய பேர் என்னது, 2-பியூட்டின். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல். நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஆக்டட் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. எலக்ட்ரான் டெஃபிஷியண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. பட் H+ன்றது எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட், எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ண முடியும். ஸோ Na+ வந்து ஸ்டேபிள், லித்தியம் + ஸ்டேபிள். ஃபர்தராக எலக்ட்ரான் இது வாங்காது, இதெல்லாம் எலக்ட்ரான் வேணாம் தான் கொடுத்துருது. H+ வந்து எலக்ட்ரோஃபைலாக ஆக்ட் பண்ண முடியும். தி ஓசனாலிசிஸ் ஆஃப் 2,4-dimethyl pent2ene. ஸோ 2,4-dimethyl pent2ene, 2,4-dimethyl pent2ene. pent2ene அப்படின்னுமோ 5 கார்பனு, 1 2 3 4 5. ஸோ 2ene அப்படின்னுமோ செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட். 2,4 டைமெத்தில் அப்படின்னா 2 பொசிஷனில் ஒரு CH3, 4 பொசிஷனில் ஒரு CH3. ஸோ இங்கே வந்து CH3, இங்கே வந்து CH, இங்கே வந்து CH, CH3. ஓகே, இப்போ வந்து இதை ஓசனாலிசிஸ் ஓசனாலிசிஸ் செகண்ட் ஸ்டெப்பில் ஜிங்க் S2 ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஓசனாலிசிஸ் பண்ணும்போது டபுள் பாண்டாக இருந்தால் நல்லா நான் வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னா இங்கே பாண்டு உடையும், இங்கே ஃபைனல் ப்ராடக்ட்டில் இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகும், அவ்வளோதான் கான்செப்டே. ஸோ இங்கே ஆக்சிஜன் ஆட் ஆச்சுன்னா என்ன வருது பாருங்கள், CH3 CO CH3 கீட்டோன் ஃபார்ம் ஆகுது. ப்ளஸ் இதை வந்து இது பாருங்கள், CH3 CH CH3, இங்கே CHOன்னு வருது. ஸோ ஒரு கீட்டோன் ஒரு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகுது. 2 molecule of aldehyde ketone கிடையாது, 1 molecule of aldehyde, 1 molecule of ketone ஃபார்ம் ஆகுது. ரைட். which of the following reagent is most effective in replacing OH group of OH குரூப்பை Cl மாற்றணும் அப்படின்னா HCl யூஸ் பண்ணாலும் வரும். கான்சன்ட்ரேட்டட் HCl வந்து லூகாஸ் டெஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, HCl கூட ஜிங்க் குளோரைடு யூஸ் பண்ணுவோம், அப்போ தான் ரியாக்ஷன் நடக்கும். தட் மீன்ஸ் இது ரொம்ப எஃபெக்டிவ் கிடையாது. பட் தயோனைல் குளோரைடுன்றது SNI ரியாக்ஷனில் வரும் இல்லைங்களா. ஸோ தயோனைல் குளோரைடு இஸ் தி எஃபெக்டிவ் ரியாஜென்ட் டு கன்வெர்ட் OH into Cl group. பேயஸ் ரியேஜென்ட் அப்படின்றது என்னன்னா கோல்டு டைலூட்டட் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் பர்மாங்கனேட். ஸோ இது வந்து ஆக்சுவலி இட் ஷுட் பி லைக் KMnO4 அப்படின்னு இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர், கோல்டு டைலூட்டட் சொல்யூஷன் ஆஃப் பொட்டாசியம் பர்மாங்கனேட். இது என்ன வேலை பண்ணுன்னா கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் போய் ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது இதை வந்து டீகலர், இங்கே ஒரு OH ஆட் ஆகும், இங்கே ஒரு OH ஆட் ஆகும். ஸோ பேஸ் ரியேஜென்ட் போடும்போது என்ன நடக்கும்னா, சப்போஸ் அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த மாதிரி டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்தது அப்படின்னா அது இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் டைலூட்டட் சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணி நமக்கு வந்து டையால், விசினல் டையால்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பக்கத்து கார்பனில் OH இருக்கும். ஸோ இந்த மாதிரி டையாலை வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு டையால் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா, வெறும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படியே இருந்ததுன்னா அதனுடைய பேல் பிங்க் கலர் அப்படியே எக்ஸிஸ்ட் ஆகும். இதுவே நமக்கு இருக்கிற மாலிகுல் ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக மாறும். நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆகும் கலர்லெஸ் இந்த சென்ஸ் ஒரு மாதிரி டர்பி ப்ரெசிபிடேட் மாதிரி வரும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இல்லை பிளாக் கலராக ஒரு மாதிரி வரும். ஸோ வாட் எவர் இட் மேபி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் வாட் பேஸ் ரியேஜென்ட்ஸ். In which of the following statement is not correct? Which of the following statement is not correct? SN1 rate determining step involves one molecule. Another SN1 ன்னு சொல்றோம், one molecule தான் involve. correct. Intramolecular arrangement possible. Rearrangement இதில் நடக்கும் SN1ல correct. In chiral molecule the SN1
reaction mechanism produces racemic mixture. Maximum SN1 ல racemic mixture form ஆகும் chiral molecule எடுத்துட்டீங்க அப்படின்னா, that is also right. Then the intermediate formed in SN1 mechanism involves 5 atoms attached to carbon center. So இதுல intermediate வந்து carbocation form ஆகும். carbocation சுத்தி 3 molecules 3 groups தான் attach ஆயிருக்கும். So this is what incorrect statement. So this is the adopted option. அப்படின்னா 5 atoms attached to carbon center இருக்கிற மாதிரி எதுல intermediate form ஆகும்னா SN2ல தான் form ஆகும். ஸோ இதை நான் வச்சுக்கோங்க. which of the following has the highest nucleophilicity? ஸோ nucleophilicity வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கிற நியூக்ளியோஃபிலிசிட்டி நியூக்ளியோஃபைல் கொடுக்கும்போது எதுக்கு அட்டாமிக் நம்பர் கம்மியாக இருக்கோ அதுக்கு வந்து நியூக்ளியோஃபிலிசிட்டி அதிகமாக இருக்கும். இட்ஸ் அ ஜென்ரல் கான்செப்ட். இதுக்கு அட்டாமிக் நம்பர் அதிகம், நியூக்ளியோஃபிலிசிட்டி கம்மி. இதுக்கும் அட்டாமிக் நம்பர் இருக்கிறதுலே யார் அட்டாமிக் நம்பர் கம்மின்னு வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் தான். ஸோ இதனுடைய நியூக்ளியோஃபிலிசிட்டி ஹையாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் தி ஆன்சர். ஸோ இது அட்டாமிக் நம்பர் டிக்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் வாட் நியூக்ளியோஃபிலிசிட்டி இன்க்ரீசிங் ஆர்டர் F மைனஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வராங்க OH மைனஸு, அதுக்கப்புறம் NH2 மைனஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் CH3 minus. So which of the following will give a negative test when treated with bromine in carbon tetrachloride? So bromine test அப்படின்றது நான் அந்த பேஸ் ரியேஜன் கூட டெஸ்ட்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் இருந்தாலும் சரி, கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் இருந்தாலும் சரி, புரோமின் வாட்டர் ஆட் பண்ணும்போது புரோமின் வாட்டர் வந்து ஒரு மாதிரி ரெட் ப்ரௌன் வேப்பர் மாதிரி இருக்கும். அதை ஆட் பண்ணும்போது இது புரோமின் வந்து இங்கே ஆட் ஆகிடும். டபுள் பாண்டு ஆட் ஆச்சுன்னா சிங்கிள் பாண்டாக மாறும், ட்ரிபிள் பாண்டாக இருந்ததுன்னா டபுள் பாண்டாக மாறும். ஸோ இங்கே வந்து புரோமின் ஆட் ஆச்சு அப்படின்னா புரோமின் வாட்டரோட கலர் வந்து டீகலரைஸ் ஆகும். அது கார்பன் டெட்ராக்ளோரைடாக இருக்கட்டும், புரோமின் ஆட் ஆச்சு அப்படின்னா புரோமினோட கலர் டீகலரைஸ் ஆகும். தட் கேன் கிவ்ஸ் யூ தி பாசிட்டிவ் டெஸ்ட். பட் கொஷின் என்ன, நெகட்டிவ் டெஸ்ட். நெகட்டிவ் டெஸ்ட் எப்போ வரும்னா டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இல்லாத காம்பவுண்டில் ஆட் ஆகும்போது எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இதில் டபுள் பாண்ட் இருக்குது, இதுலேயும் இருக்குது டைனு, இது ஐனு, ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. பியூட்டானில் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு நெகட்டிவ் டெஸ்ட் கிடைக்கும். பெராக்சைடு எஃபெக்ட் இன்வால்வ்ஸ். பெராக்சைடு எஃபெக்ட் அப்படின்றது வந்து ஆன்டிமார்கானிக் ஆஃப் அடிஷன் வரும். பெராக்சைடு ஸ்டெப் 1 வந்து அதில் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பெராக்சைடு வந்து பிரேக் ஆகும். பெராக்சைடு பிரேக் ஆகும்போது நமக்கு 2RO டாட் ஃப்ரீ ரேடிக்கல் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ மெக்கானிசம் இஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். which of the following is the most stable carbocation? நமக்கு tertiary carbocation தான் most stable. So this is one tertiary carbon. The treatment of ethylene with Bayes reagent produces. So Bayes reagent ஆல்ரெடி நான் சொன்னேன், இங்கே ஒரு OH அங்கே ஒரு OH ஆட் ஆகுன்னு சொன்னேன் கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில். நம்ம இதுவே வந்து எத்திலின் எடுக்கும் போது எத்திலின் கிளைகால் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். An organic compound react with aqueous alkali by following SN1 mechanism. Identify the hybridization of central carbon atom of the intermediate. So இங்கே intermediate நான் கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆகும்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். கார்போகேட்டியான் இன்டர்மீடியட் உடைய ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா sp2 hybridization இருக்கும். So that is what the adopted one after. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்போகேட்டியானில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுற்றி 3 இருக்கும், 3 குரூப்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். அந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த எம்டியாக ஒரு லோப் இருக்கும். அந்த லோபில் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், தட் மீன்ஸ் அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் இல்லாமல் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 குரூப்ஸ் தான் அந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ sp2 இஸ் தி ஹைப்ரிடைசேஷன். sp3 நான் மென்ஷன் பண்ணியிருந்தா கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஆன்சர் கீழே. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 21. A compound reacts with steam in the presence of concentrated H2SO4 to give alcohol. The compound is. ஸோ என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு காம்பவுண்டு ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணுது. ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஆல்கஹால் கொடுக்குது. ஆல்கைன் வந்து ஸ்டீமோட ரியாக்ட் பண்ணும்போது ஆல்கஹால்லாம் வராது. ஆல்கீன் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஆல்கஹால் வரும். ஏன்னா HOH ஆட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே H இங்கே OH ஆட் ஆச்சுன்னா CH3CH2OH அப்படின்னு வரும். இது வந்து H2SO4 மட்டும் ரியாக்ட் பண்ணாது, HgSO4 கூட Hd2+ போடும்போது நமக்கு ரியாக்ஷன் நடக்கும். பட் அங்கே வந்து கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும், இது வந்து ரியாக்ட் பண்ணாது. ஸோ ஆல்கின் தான் ஆன்சர். which of the following statement is correct? ஸோ +I குரூப்பு என்ன பண்ணும், நமக்கு வந்து கார்போகேட்டியானை எது ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்ற கொஷின் பேசிஸில் தான் கொஷின் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கார்போகேட்டியான் அப்படின்றது அதில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதுக்கு எலக்ட்ரானை கொடுத்தா ஸ்டெபிலைஸ் ஆகும். கரெக்டாக
ஏன்னா எலக்ட்ரானை கொடுத்தா இந்த பாசிட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரானை எது கொடுக்கும்? ப்ளஸ் ஐ குரூப் கொடுக்கும். ஸோ ப்ளஸ் ஐ குரூப் வந்து கார்போகேட்டியானில் வரும்போது கண்டிப்பாக அது வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். அதே ப்ளஸ் ஐ குரூப்பை கார்பேனயானில் கொடுத்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ மைனஸ் ஐ குரூப் வந்து கார்போகேட்டியான ஸ்டெபிலைஸ் பண்ணாது. அதே மைனஸ் ஐ குரூப் கார்பேனயான ஸ்டெபிலைஸ் பண்ணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் ஐ குரூப் டீஸ்டெபிலைசஸ் கார்போகேட்டையான் அப்படின்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. கார்போகேட்டையான் வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணும் அப்படின்றது இது கொஞ்சம் அடாப்டட் ஆன்சரு. பட் ஆப்டான நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐ குரூப் ஸ்டெபிலைசஸ் கார்போகேட்டையான் அப்படின்றது கரெக்டான ஆன்சரு. இதுவும் கொஞ்சம் ரிலவெண்ட்டாக கரெக்டான ஆன்சர் தான். மைனஸ் ஐ குரூப் டீஸ்டெபிலைசஸ் கார்போகேட்டையான். திஸ் இஸ் ஆல்சோ ரைட் இன் திஸ் கேஸ் ஆஃப் லாஜிக்கலி திஸ் இஸ் ஆல்சோ ரைட். நான் இந்த கொஷின் வந்து எப்படி கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா கார்பேனயான் அப்படின்னு டைப் பண்ணணும்னு நினச்சா கார்போகேட்டையான் பை மிஸ்டேக் டைப் பண்ணிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரைட். This is the opted answer. Stabilizers. The addition of HCl in the presence of peroxide does not follow anti-Markovnikov rule because இப்போ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி-மார்கோனிகோவ் அடிஷனில் HBr தான் யூஸ் பண்ணுவோம். HClலும் யூஸ் பண்ண மாட்டோம், HIயும் யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா HClல இந்த பாண்டை பிரேக் பண்ணுறது கஷ்டம். HIல பாண்டை ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். ஆனால் அயோடின் ரேடிக்கல் ஒன்னோட ஒன்று I2 ஃபார்ம் பண்ணிடும் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ HClல bond is too strong to be broken homolytically. இது ஒரு ஆப்ஷன். Cl atom is not reactive enough to add a double bond. Cl வந்து தனியாக அந்த டாட் போயிலாம் அவ்வளோ சீக்கிரம் டபுள் பாண்ட் கூட ஆட் ஆகுது. இது ரெண்டுமே இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸ் கரெக்ட் ஆன்சர். இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Cl combines with S to give HCl readily. இது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா அயோடினில் தான் இந்த கான்செப்ட் நடக்கும். HCl is a reducing agent. இதுவும் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா A and B both are right. அப்ரோட்டிக் சால்வெண்ட் வந்து SN2 ரியாக்ஷன். ப்ரோட்டிக் சால்வெண்ட் யூஸ்வலாக SN1 ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அப்ரோட்டிக் சால்வெண்ட்னா SN2 ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். Which of the following compound will give only acetaldehyde on ஓஸ்னாலிசிஸ்? ஸோ இதில் ஓஸ்னாலிசிஸில் அகெயின் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எழுதி தான் பார்க்கணும், வேறு வழி கிடையாது. 1-பியூட்டின் அப்படின்றத ஒன்லி அசிட்டால்டிஹைடு வர மாதிரி நம்ம எந்த ரியாக்டன்ட் அசிட்டால்டிஹைடு வரும். ஸோ 1-பியூட்டின் அப்படின்னா CH2 டபுள் பாண்ட் CH2 CH3. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க. ஓஸ்னாலிசிஸில் எழுதி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணலாம். ஒன்லி அசிட்டால்டிஹைடு அப்படின்னா ஒன்லி ஒன் டைப் ஆஃப் மாலிகுலா கொடுக்குது. ஒன் டைப் ஆஃப் மாலிகுலா கொடுக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ஆல்கினாக இருக்கணும். சிமெட்ரிக்கல் ஆல்கின் அப்படின்னா டபுள் பாண்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஒரே கைண்ட் ஆஃப் மாலிகுலா கொடுக்கும். ஸோ இங்கே ஒரு இது அன்சிமெட்ரிக்கல் ஆல்கின், இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிங்கன்னா இது ஒரு காம்பவுண்ட் இது ஒரு காம்பவுண்ட், 2 டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் நமக்கு வரும். அப்படின்னா இது ஆப்ஷனில் வராது. அதே மாதிரி அசிட்டிலின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா CH ட்ரிபிள் பாண்ட் CH. ஸோ அசிட்டிலினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்றத நாம் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அசிட்டிலினில் வந்து ஆக்சிடேஷன் பண்ணுவோம், என்ன ஆகும்னா இங்கே ஒரு டபுள் பாண்டோ இங்கே ஒரு டபுள் பாண்டோ இங்கே ஒரு டபுள் பாண்டோ இந்த மாதிரி வரும். ஸோ பிரேக் ஆகும்போது நமக்கு HCHO தான் இங்கேயும் பாசிபிலிட்டி இருக்குது. 2 ஃபார்மால்டிஹைட் மாலிகுல் இங்கே வரும். ஸோ அப்படின்னா இதுவும் பாசிபிள். நமக்கு அசிட்டால்டிஹைட் தான் வரும். 2-பியூட்டின் செக் பண்ணி பாருங்கள். 2-பியூட்டினா CH3 CH டபுள் பாண்ட் CH CH3 இது கண்டிப்பாக வரும். ஏன்னா இங்கே ஆக்சிஜன் இங்கே ஆக்சிஜன் CH3 CHO கரெக்டுங்களா. இந்த பக்கமும் CH3 CHO சிமெட்ரிக் ஆல்கினாக இருக்குது. ரெண்டுமே ஒரே மாலிகுலா கொடுக்கும். அந்த ஒரே மாலிகுல் எது அசிட்டால்டிஹைட் தான் நமக்கு கிடைக்குது. அப்படின்னா 2-பியூட்டினை ஓஸ்னாலிசிஸ் பண்ணால் தான் அசிட்டால்டிஹைட். நம்ம எத்திலினா செக் பண்ணிடலாம். எத்திலின் அப்படின்றது CH2 டபுள் பாண்ட் CH2 இங்கே ஒரு ஆக்சிஜன் இங்கே ஒரு ஆக்சிஜன் ஆட் பண்ணிங்கன்னா CH2O CH2O 2 டைம்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட் திரும்ப வருது நமக்கு. இதுவும் ஆப்ஷன் இல்லை. ஸோ ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர். தி ஆக்சிஜன் ஆட்டம் இன் ஃபீனால். ஸோ இந்த ஃபீனாலில் இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டமோட நேச்சர் வந்து கிட்ட இருக்கிறாங்க. ஸோ ஃபீனால் இருக்கு இல்லையா, ஃபீனால்னா வந்து பென்சின் ரிங் இருக்கும். அந்த பென்சின் ரிங்கில் வந்து ஆக்சிஜன் இருக்கும் இல்லையா, OH இருக்கும். ஆக்சிஜன் மேலே லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா OH குரூப் ஜென்ரலாக வந்து இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பு. அதாவது இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படின்றது எலக்ட்ரானை போலரைஸ் பண்ணிவிடும். ஸோ எலக்ட்ரானை போலரைஸ் பண்ணிவிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் டியூ டு தி ரெசனன்ஸ் இதில் என்ன நடக்குதுன்னா இந்த எலக்ட்ரான் இங்கே கொடுத்து இந்த எலக்ட்ரான் இங்கே ஷிஃப்ட் பண்ணும். ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்டோட டாமினேஷன் வந்து இண்டக்டிவ் எஃபெக்டோட டாமினேஷனோட அதிகமாக இந்த மாதிரி அப்படியே ஃபர்தராக போயிட்டே இருக்கும். திரும்ப இங்கே வந்து ரிட்டர்ன் வரும். ஸோ இந்த இடத்துல இண்டக்டிவ் எஃபெக்ட் இருந்தாலும் இண்டக்டிவ் எஃபெக்டை விட ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஃபீனாலில் டாமினேஷனாக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
So question number 26 is option C.